வணக்கம். இன்றைக்கி முக்கியமான சித்தரேடு ரகசியம் இப்போ குருமார்கள் இன்றைக்கி பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது கெட்ட ஆத்மாக்களோ புண்ணிய ஆத்மாக்களோ கேடு கெட்டவனோ நாசமாக போனவனோ நாசமுத்து போனவனோ யாரோ எவனோ இந்த உலகத்தில் அர்த்தமற்ற அல்பமுள்ள இந்த மானுட கர்மாக்களுக்கு என்றைக்குமே புண்ணிய ஜீவ வித்துக்களாகிய சித்த புருஷர்கள், எங்கள் குருமார்கள், பாக்கியவான்கள், யோகிகள் யாராவது ஒருத்தர் மூலிமா அந்த விஷயத்தை அந்த விடயத்தை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுறாங்க. கலிகாலம் மிக கொடூரமான நோய்களை புது புது நோய்களை உருவாக்கி இந்த கேடுகட்ட நாரும் பூத உடலாகிய அல்ப மனிதர்களை கொன்று குவிக்க தயாராகிடுச்சு. ஆனாலும் நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போங்கடா, அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. நாசமாக தான் போகிறீங்க, எவனும் நல்லா இருக்க போகிறது கிடையாது. ஆனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உயிர்கள் படும் பாடை இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்தும் 9 திருடர்கள் 27 கலகக்காரர்கள் இவர்கிட்ட இருந்தும் இந்த கேடுகட்ட ஆன்மாக்களை இன்னும் நாங்கள் காப்பாற்றணுன்னு தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த வையகத்துக்கிட்ட போராடுறோம். அதில் முக்கியமான ஒன்று பக்கவாதம். இந்த பாதி உடலில் எதுவுமே செயல்படாத அளவுக்கு பாதியாக சில பேருக்கு கை கால் விளங்காமல் போயிடும். இந்த பாதி இல்லை இந்த பாதி. இப்போ எங்களுக்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த கட்டை விரல் இருக்கு பாருங்க, இது கிட்டத்தட்ட பல நாளாக எந்த விதமான ஒரு இதுவுமே உயிர் நாடியே இதில் கிடையாது. ஆனால் நாங்கள் இந்த உசுரை பற்றியோ இந்த உடம்பை பற்றியோ கவலைப்படுறதே கிடையாது. சாவு வரட்டுமென்னு தான் நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். அது இன்றைக்கி முக்கியமான சித்தரேடு ரகசியம். 1 லிட்டர் கல் மரச்செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கிக்கிடுங்க. அந்த 1 லிட்டரு எண்ணெயில் 1/4 லிட்ரு எலுமிச்சம்பழம், சுத்தமான நாட்டு எலுமிச்சம்பழச்சாறு. இந்த ஆந்திராக்காரனோ இந்த கர்நாடகாக்காரனோ இந்த கேடுகட்ட நாய்ங்க மாநிலத்திலேருந்து இந்த கேரளாக்காரங்களோ பிற மாநிலங்கள் எங்கேருந்து சைனா எலுமிச்சம்பழமோ எந்த எலுமிச்சம்பழமும் நீங்கள் வாங்கக்கூடாது. உங்கள் ஊரில் உன் வீட்டு தோட்டத்தில் உன் கண்ணெதிரில் இருக்கிற நாட்டு எலுமிச்சம்பழம் 1/4 லிட்ரு இதை ஊற்றி வெங்கல பாத்திரத்திலையோ இல்லை மண் சட்டியிலையோ இல்லை இரும்பு சட்டியிலையோ ஊற்றி கொதிக்க விடுங்க. அந்த பபுள்ஸ் கிளம்பும். அந்த பபுள்ஸ் கிளம்ப குறையணும். குறைய 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 எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். சுத்தமாக அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு அந்த எண்ணெயை எடுத்து வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் 1 வாரம் வெயிலில் வைக்கணும். 1 வாரம் வெயிலில் எடுத்து வச்சு அதை காலையிலையும் ராத்திரிக்கும் ஒரு மூடி இல்லை 1 ஸ்பூனு அதை உள்ளுக்கு சாப்பிடணும். இது முதல் மருந்து. இதுக்கு துணை மருந்து ஒன்று இருக்குது. அந்த துணை மருந்தை அடுத்த விழியத்தில் நாங்கள் பதிவில் வைக்கிறோம். இப்போதைக்கு எங்களுக்கு சித்தரேடு ரகசியம் இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன், நலம் பெறட்டும், நலமாகுக.